அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்கணும்னு கஷ்டப்பட்டு இருக்காரு. மந்திரியெல்லாம் இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு திருப்பி வரணும்னு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த அரசாங்கத்தில் மாதிரி விட்டெடு கொடுத்தாங்க. யாருங்க கஷ்டப்படாமல் இருக்கா? நான்லாம் பயங்கரமான கஷ்டப்பட்டேன். இப்போ ஒன்றும் கஷ்டப்பட முடியல, உட்காந்துருக்கேன். எதாவது செலவு காசு கொடுப்பாங்க. இல்லை, அவங்களுக்கும் கஷ்டம் தாங்க. அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்கு என்ன தெரியும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட வேலை தர்றேன்னு பணம் வாங்குறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் வாங்குறாங்க ஒருத்தர்கிட்ட. அவர் புரோக்கர் பிடிக்கணும் வேலைக்கு. என்ன கருத்து என்னங்க, புல்லுருவிகளை என்கிட்ட ஒருத்தர் 2 பேர் இருக்கத்தான் செய்வேன். அது பாதுகாப்பு சரியில்லாதனால நடக்குது. போலீஸ் துறை என்னைக்கு கரெக்டாக இருக்காங்களோ குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. கடுமையான தண்டனை ஆகணும். இவனை இப்போ கொண்டவனை அந்த தெருவில் நிற்க வச்சு எல்லாரையுமே அடிக்க சொல்லுவேன் காலி. அதாங்க அதை பற்றி அதில் எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனையை ஜனங்களே கொடுக்குற மாதிரி வைக்கணும். அரசாங்கம் தண்டனை, கோர்ட்டு தண்டனை கொடுக்கக்கூடாது. அந்த ஜனங்களே தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு. வேற சொல்லுங்க. திருச்சி, கரூர், கோயம்புத்தூர் பெரிய பெரிய டாக்டர்லாம் நேற்று ஒரு நாள் அவங்க நாங்கள் எதையும் பண்ண மாட்டோம், அதாவது சீரியஸ் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுறாங்க. சாதாரண இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு மட்டும். இப்போ எல்லாம் ரெகுலராக வந்துட்டாங்க. அது இப்போ ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். பாதுகாப்பு எங்கெங்கேயோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மந்திரிக்கும் 25 போலீஸு 15 போலீஸ் கொடுக்குறாங்க. இதில் ஒரு 10 போலீஸை ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் கொடுத்தாகணும். கொடுத்தா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கும். அப்படியே அதுக்கு இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கற்பழிக்கிறது தப்பு தான். இல்லை, கற்பழிக்கிறது தப்புன்னு சொல்லாத. அதாவது தண்டனையிலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லி பண்ணுறேன். இப்போ இங்கே நேற்று காலேஜில் ஒருத்தன் அவன் என்னமோ ஒரு நாம் தமிழர் கட்சியில் முதல்ல இருந்தானா, இப்போ நீக்கிவிட்டாங்களாம். அவன் பாரு பள்ளிக்கூடத்து பிள்ளைய ஏதோ ஒரு இது வேலை கொடுக்குறேன்னு சொல்லி என்சிசி என்னமோ கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி 14 பிள்ளைங்களாம் அவன் பிராடுத்தனம் பண்ணியிருக்கான். அது வெளியே தெரிஞ்சு நேற்று காலை ஒடிச்சு அவனை இப்போ ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு அவனுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு எதுக்கு வைத்தியம் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேட்குறேன். அவனுக்கு வைத்தியம் என்னாகுது? அவனே டாக்டர் யாரும் அவனுக்கு வைத்தியம் பண்ணக்கூடாது. நீயா வைத்தியம் பண்ணிக்க, நாட்டு வைத்தியம் பண்ணிக்கன்னு சொல்லி அவனை விட்டுறானு. இல்லாட்டி எடுத்துறணும் காலை. இல்லை, அதாவது கால் வைத்தியம் பண்ணாமல் விட்டா அந்த காலை அதான் அழிய போயிடும். அதாவது ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அதை வளர்த்து படிக்க வச்சு அதை எவ்வளோ கஷ்டப்பட ஒரு செகண்டில் வீணாகிட்டு போயிட்டேன். அதுவும் பாருங்கள், 2 காலை ஒடிச்சிருக்காங்க. 2 காலை ஒடிச்சு, கையை ஒடிச்சு, கண்ணை தோட்டி எவ்வளவு சின்ன பின்ன பண்ணியிருக்கேன். நினைக்கவே இது மாதிரி ஒரு இதை நான் இவ்வளோ காலத்துக்கு இப்போ தான் கேள்விப்படுறேன்.